ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் எலி இருக்கா? வாங்க அந்த எலியை எப்படி பிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அட்டை, கம் அட்டையெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பக்கெட் எடுப்போம். எல்லார் வீட்லேயும் பெயிண்ட் அடிக்க பக்கெட் வாங்கினா கண்டிப்பாக இருக்கும். இல்லைனா நம்ம போய் கடையில் ஒரு காலி பக்கெட்டை கூட வாங்கிக்கலாம். இல்லை வேறு பக்கெட் இருந்தாலே ஓகே. நம்ம வந்து 2 சைடும் ஆணி, ஒரு சைடு கொக்கியும் கார்பெண்டர்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு ஒரு வுட்டும் அவங்களே ரெடி பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மேக்னெட் மாதிரி இது இருக்குது. இதை வந்து அதில் வச்சு நல்லா நெட்டு போட்டு டைட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப ஈஸியாக எலியை பிடிச்சிடலாம் இந்த பக்கெட்டை வச்சா. அதை நைட்டில் வந்து ஏதாவது நம்ம இங்கே மேலே வச்சுட்டோம்னா அதை எடுக்கிறதுக்காக வந்து இது கனமாக இருக்குது. அந்த பக்கம் கை வச்சு அப்படியே உள்ளே போயிடும். ஏதாவது வந்துச்சுன்னா அது மேலே ஏறிச்சுன்னா உடனே விழுந்துடும். நல்லா சூப்பர் ஐடியா இது. நம்ம எவ்வளோ வருஷம் வேணாலும் இதை வச்சுக்கலாம். ஈஸியாக நம்ம எலியை பிடிச்சிடலாம். இனிமேல் நம்ம அந்த கம் அட்டையை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள், கார்பெண்டர்கிட்ட கொடுத்தா அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டா எலிக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தானாக அதில் வந்து விழுந்துடும். எடுத்துன்னு போய் நம்ம போட்டுடலாம். நல்லா சூப்பர் ஐடியா. இதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும். எதுக்கு அப்பப்போ நம்ம அந்த அட்டையை காசு கொடுத்து வாங்கணும்? ஒன்று ஏதாவது ஒட்டுச்சுன்னா கூட அது வந்து திரும்ப அதை வைக்க முடியாது. ஸ்மெல் வரும் வீட்டில். அந்த ஒன்றுக்காக எடுத்துன்னு போய் அட்டையை போட்டுட்டு திரும்ப அடுத்த எலி வந்தால் திரும்ப இன்னொரு வாங்கணும். அதனால் பாருங்கள், இந்த மாதிரி எலி வந்து விழுந்த உடனே அது உள்ளே போய் அது விழுந்துடும். இது வந்து விக்ஸு டப்பா. அது பாரம் இல்லை, அதனால் விழலை அவ்வளோவா. எலி வந்துச்சுன்னா கண்டிப்பாக விழுந்துடும். பாருங்கள், எலி செத்து போயிருக்கு. இதோ இப்போ எடுத்துகிட்டு போய் போட்டு திரும்ப அடுத்த எலிக்கு இன்னொரு அட்டை வாங்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதவே ஃபாலோ பண்ணுங்கள். அட்டையை கேன்சல் பண்ணிவிட்டு பக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளே வச்சுருங்க. ஒரு கார்பெண்டர் கிட்ட கொடுத்து அடித்து. ரொம்ப சூப்பரான ஐடியா. இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தள்ளி பார்க்காதீங்க. வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், இதை எடுத்துன்னு போய் இப்போ போட்டு தான் நம்ம ஆகணும். பாய்ங்க. சூப்பரான ஐடியா இது. ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.